ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இனி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வேட்டைக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை எடுக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயில் முட்டை, குயில் மாதிரியே ஒரு பறவை ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரு பச்சை கலரில் முட்டை போடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டை எடுத்து சாப்பிட்டா செமையாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க பசங்க. ஆனால் நீங்கள் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பேர் மரம் தெரிஞ்சுங்களா, அந்த மரத்தில் காஞ்சி போன மரம், காஞ்சி போன பனை மரத்தில் தான் அந்த முட்டை வேடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அந்த குயில் பறவை அதை வந்து எடுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுக்க காமிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த போலாம் இதாங்க பாருங்கள், அந்த மரத்தை பாருங்களேன் எவ்வளோ வந்து காஞ்சி போயிருக்கு. இது வந்து எப்படி ஓட்ட போடணும், அந்த பறவை ஓட்ட போட்டு காமிக்கிறாங்க. அப்படி பார்க்க இப்படி ஓட்ட போட்டு காமி இப்படிதாங்க ஓட்ட போடும். எப்படி ஓட்ட போடும்னா இது பாருங்களேன், இப்படி குத்தி அது உள்ளே வந்து இது பண்ணியிருக்குங்க, அது குத்தி ஓட்ட போடும். இது மாதிரி ஓட்ட போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரம் பாஞ்சிருக்கு இந்த மரத்தில். அதனால் ஓட்ட போட்டுருக்க முடியாது. ஆனால் மகி போயிடுச்சு மரம் ஒன்று போக அது ஓட்ட போட்டுரும். அங்கே ஒரு பனை மரம் வந்து கிடக்கு, அந்த பனை மரத்தை போய் பார்க்கலாம். அங்கேயே வந்து அந்த முட்டை இருக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க பார்க்கலாம். படம் ரங்கா இன்றைக்கி வந்து தீபக் வரல, ரங்கா வந்து ஸ்பெஷலாக வந்திருக்கான். அவனுடைய ஆயுதங்கள் எடுத்து வந்திருக்கான் ரங்கா. இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். ரோஹித் தேவன் கலந்துருக்கான் புதுசாக நம்ம டீமில் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அந்த முட்டை வந்து பச்சை கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் சின்ன வயசில் சாப்பிடுது. இப்போ வந்து அதை நாங்கள் தேடிட்டு இருக்கோம் எங்கன்னு. சுற்றி காஞ்சி போன மரம் தான் அது வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்களேன், ஒரு பனை மரம் வந்து கிடையாது. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்களேன் வலை ஒன்று இருக்குது. இந்த வலையை பாருங்கள், இந்த வலை பார்த்தீங்களா, இது மாதிரி வலை தோண்டிட்டும் இது வழியாக பார்த்தீங்கன்னா பாம்பு அது மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து எலி வலைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பனை மரம். இந்த பனை மரத்தில் கூட அந்த முட்டை இருக்க வாய்ப்பு இருக்குது. மேடம் இது வந்து பனை மரத்தை வந்து நாங்கள் பிச்சு எடுக்க போகிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இந்த பனை மரத்தை பிச்சு எடுக்கலாம். ஏன்னா இது உள்ள கூட அது முட்டை கூட வாய்ப்பு இருக்குது. அது கட் பண்ணிக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை மரத்தை வந்துருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போன பனை மரம். இந்த பனை மரத்தோட தான் அந்த பறவை வந்து முட்டை விட ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்க்கலாம், ரங்க ஒன்று பிரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அது எந்த இடத்துல சந்து வச்சு எதுவும் போகணும்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பிரிச்சு பார்க்க போகிறோம். இது உள்ள அந்த முட்டை ஏற்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பனை மரம் இருக்குது, அதுலேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்று பிரிச்சு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. இதாங்க அந்த பச்சை கலர் பறவைடைய முட்டை. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி காமிடா கேமரா நல்லா தெரியுதா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி கூடு கட்டி உள்ளே வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குங்களா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பறவையோட முட்டை பச்சை கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பச்சை கலர் முட்டை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. பாருங்களேன் பச்சை கலர் இருக்குது, இதோடைய கூடு வேறு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிச்சு காமிடா, இது எல்லாமே கூடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து வெளியே போகும். பாருங்களேன், மக்கி போன மரத்தை அந்த கூடு விட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் உள்ள எப்படி வச்சுருக்கு பாருங்கள். இதுதான் பனை மரத்தை வந்து மக்கி போன பனை மரத்தில் வந்து அது முட்டை எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இந்த முட்டை வந்து சாப்பிட்டா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் முட்டையெல்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன பறவைனா, இது வந்து குயில் பறவைன்னு சொல்லுவாங்க. குயில் மாதிரி இருக்கும் அந்த பறவை தான் அந்த முட்டை விட. அந்த பறவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இது மாதிரி வந்து அங்கே ஒரு பனை மரம் இருக்குது, காஞ்சி போன பனை மரம், காஞ்சி போன வேப்ப மரத்தை தான் அது விடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்தீங்களா. வாங்க இந்த இடத்துல ஒரு முட்டை வச்சு இன்னொரு இடத்துல போய்ட்டு செக் பண்ணலாம் வேறு எங்கன்னா பணம் இருக்கான்னு. இன்றைக்கி வேட்டை வந்து வேறு அளவுக்கு போகுது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ தான் நம்ம சேனல் வந்துருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். முட்டை செமையாக க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு வாழ்கிற பறவை. அதனால தான் வந்து பச்சை கலர் முட்டை விடுது. இது வந்து இயற்கைக்கு இந்த பறவை ரொம்ப தேவை. அதனால தான் அந்த பறவை நாங்கள் எதுவும் பண்ணல. இந்த முட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். முட்டை எடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த முட்டையை வந்து கோழியில் வடித்து பொறிக்க போகிறோம். குஞ்சு பொறிச்சா அது மாதிரி பறவை நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து வேறு இன்னொரு மரத்தை பற்றி தேடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனை மரத்தை எடுத்துட்டோம். அவங்க ஒரு பனை மரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம் அந்த பச்சை கலர் முட்டை கிடைக்கிறதானு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். வாங்க போகலாம். ஏன்னா போயிட்டுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போயிட்டு போச்சு. ஏன்னா அந்த பறவை வர டைம் அது வந்து குத்துமா எல்லாரையும் இந்த முட்டை எடுத்து முன்னாடி. ரங்கனு தான் அந்த ஐடியா தெரியும், அதனால தான் சொன்னான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முட்டையை தேடி போயிட்டுருக்க பனை மரத்தை பசங்களாம் போயிட்டுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும் போது ரங்க போயிட்டுருக்கான். இப்போ நம்ம டீமுக்கு ஃபுல் சப்போர்ட் ரங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் எல்லாம் நம்ம டீமே ரன் ஆகாது, அவன் எல்லாமே போயிட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஏரி கரை மேலே ஒரு மரம் இருக்குது, அது பாருங்கள் ஒரு தோப்பு இருக்குது, அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பறவை வந்து எங்களை குதிக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி பெருசாக இருக்கும் அந்த பறவை. ஏன்னா ஒரு ஆளையே வந்து அதை குத்தி கொள்ளத்தை கூட வாய்ப்பு இருக்குது. ரோஹித் வந்து சின்ன குழந்தை வாங்கி அது கொண்டுரும். பாருங்கள் சப்பாத்தி கல்வி வேலை முடிச்சுட்டு இருக்குது. பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வேட்டைக்கார நாய் எதிராக வளர்க்குற நாய்ங்க.
வெங்காயம் போயிட்டு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு வேட்டை நாய்ங்கண்ணா போயிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், இங்கே ஒரு பனைமரத்தில் பொந்து இருக்குது பாருங்கள். இந்த பனைமரம் வாங்க கிட்ட வந்துக்கப்பா. இந்த பனைமரம் பொந்துலேயும் அந்த முட்டை இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்க பனைமரத்தை பொந்து இருக்குது. இங்கே அப்படியே ஏறி காமிக்க போகிறான். அப்படியே பேசுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பாருங்கள், இந்த ஒரு கூடு இருக்குது பார்த்துட்டு. இது கூடு இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது முட்டை தாங்க. ஏன்னா இருக்குல்ல அங்கே பார்த்துல பனைமரத்தை இங்கே பாருங்கள். இங்கே ஏறாங்க பாரு இங்கே மாதிரி இதோ பார்த்து பொண்ணு கை வை. 2 முட்டை இருக்குது. செக் பண்ணி வைங்க. 2 முட்டை இருக்கா? அப்படியே தான் அதுப்புறா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், ஒரு முட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எவ்வளோ இருக்கா? பச்சை முட்டை. அந்த உள்ளனா அந்த பறவையோட ரெக்கை காமிடா. அந்த பறவையோட ரெக்கை காமி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பறவையோட ரெக்கை. இந்த ரெக்கையை எவ்வளோ பெருசு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? அந்த பறவை வந்து இது வந்து சின்ன குஞ்சியுடைய முட்டையே இப்படி பொரிச்சா இருக்கும். ஆனால் இந்த பறவை வந்து பொரிச்சா எவ்வளோ பெருசுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எவ்வளோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேட்டாங்க பாருங்களேன். இந்த கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரலும் போகும் விட்டாலே அப்படியே பாருங்கள். பொந்து இது வந்து பொந்து. இதுலேயே இதை ரெக்கையை வச்சிடலாம். வச்சு வந்து இது பண்ணலாம் பாருங்கள். இந்த வந்து சும்மா வச்சுருக்காங்க பனைமரம். அதில் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது வந்து 3 முட்டை நம்ம எடுத்துருக்கோம். இந்த 3 முட்டை வீட்டுக்கு பொரிச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேட்டை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இது மாதிரி படா இனி வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை வந்து வேறு வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்து மட்டும் வேலை நாங்கள் உயிரெலாம் கொள்ள மாட்டோம். முட்டை எடுத்து பொரிச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேட்டை வேறலாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதுலேருந்து எடுத்துகிட்ட பொருள்லேருந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஹண்டிங் வீடியோ தான் வரும். நம்ம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம திருத்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.